ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து எப்படி படிக்கிறது. நாட் ஒன்லி ஹிந்து. ஸோ இன்னைக்கு நம்ம ஹிந்து பார்ப்போம். அதே மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட வந்து பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், படிச்சே ஆகணும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எதை சோலில் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நியூஸ் பேப்பர் தான். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் வேற யாருக்கெல்லாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னா, நீங்க வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும். இப்ப ஹிந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பயங்கரமான இங்கிலீஷ் ஒகாபுலரிஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். பட் எனக்கு வந்து அந்த ஹிந்து வந்து ஹேண்டியா வர மாட்டேங்குது, நான் எனக்கு படிக்க எடுத்தா எனக்கு போர் அடிக்குது, இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் எனக்கு வந்து நான் ஹிந்து படிக்கிறேன், பட் நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்ஸ்ல இருந்து 2 ஹவர்ஸ் வரைக்குமே கூட ஆகும். ஸோ நான் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோ பாருங்க. நான் வந்து சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து 45 மினிட்ஸ்ல நீங்க வந்து இந்த ஹிந்துவை படிச்சு முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மெயினா யூபிஎஸ்சி அப்ரோச்ல பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிசாட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல சிசாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து தினம் இந்த ஹிந்துவை வந்து நீங்க படிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சி சிசாட்டோட காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டுக்கு நீங்க தனியா வந்து உட்காந்து படிக்க தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்க எடுக்கிற ப்ராக்டிஸே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், மோர் தேன் எனஃபா இருக்கும் உங்க காம்ப்ரிஹென்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு. நான் வேணா உங்களுக்கு நான் வந்து காம்ப்ரிஹென்ஷன் அட்டென்ட் கொடுத்தப்போ நான் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து நான் கரெக்டா போட்டேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தனியா கொடுக்குறேன். ஸோ உங்களால இது வந்து ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கே வந்து உங்க காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஓகே. ஸோ இந்த எல்லா பெனிஃபிட்ஸோட தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஹிந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு நவம்பர் 1ல ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து ஒரு 30 டேஸ்க்கு நமக்கு ஹிந்து படிக்க வருதோ வரலையோ, தெரியுதோ தெரியலையோ, என்ன பண்ண போறோம்னா நம்ம ஹிந்துவை எடுத்து படிக்க போறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வந்து 1.5 hours ஆகலாம், 2 hours ஆகலாம். இட் மே டேக்ஸ் டைம். நீங்க எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பேஸ் பண்ணி. ஆனா when you are coming to a November 30, I trust you, I hope you, நீங்க எல்லாருமே வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள ஹிந்துவை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கோலோட நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஸோ லெட் மீ கெட் இன் டு த டாபிக். ஸோ ஹிந்துவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி படிக்கிறது. இப்போ ஜென்ரலா வந்து ஒரு காமன் பர்சன் வந்து ஹிந்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஹெட்லைன்ஸ்ல என்ன இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் தான் நேத்து நடந்த ரொம்ப முக்கியமான, இந்தியாவில் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் ஹெட்லைன்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து ஹெட்லைன்ஸை தான் படிப்பாங்க. நம்மளாம் நார்மல் பர்சன் கிடையாது. ஸோ நம்மளாம் என்ன பண்ண போறோம், ஹெட்லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், என்ன விஷயம் வந்து ஹெட்லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா யூஎஸ் சைன் பேக்ட் டு பூஸ்ட் டிஃபென்ஸ் டைஸ். டிஃபென்ஸ் டைஸை பூஸ்ட் பண்றதுக்காக இந்தியாவும் யூஎஸும் ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தான் வந்து இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இந்த ஹெட்லைன்ஸை நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதை நம்ம படிக்கணுமா கூடாதா அப்படிங்கறத நம்ம அப்புறம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு நார்மல் பர்சனுக்கும், நம்மளாம் நார்மல் பர்சன் இல்லை இல்லையா, அப்போ நம்மளும் வந்து எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உள்ளக்கு போயிடக்கூடாது. ஹெட்லைன்ஸை மட்டும், ஜஸ்ட் ஹெட்டிங்ஸை மட்டும் பார்த்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல எனக்கு வந்து இந்த ஒரு ஹெட்டிங் இருக்கு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் யூபிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் நீட் டு, நான் வந்து என்ன பண்ணுவேன், என் சிலபஸை நான் பார்க்கணும். உங்களுக்கு இப்ப சிலபஸ் வந்து மனப்பாடமா தெரியும் அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஆமா இந்தியான்னு பேசுறாங்க, யூஎஸ்ன்னு பேசுறாங்க, டிஃபென்ஸ்ன்னு பேசுறாங்க, பேக்ட்ன்னு பேசுறாங்க, டைஸ்ன்னு பேசுறாங்க. இதுல இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸுமே எனக்கு இம்பார்ட்டன்டா எப்ப தெரியும் உங்களுக்கு, நீங்க யூபிஎஸ்சி சிலபஸ் தரவா இருந்தா உங்களுக்கு இதுவ தெரியும். ஸோ இப்போ யூபிஎஸ்சியோட சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா.
இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நமக்கு ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். அது வந்து டிஃபென்ஸ் ரிலேஷனா இருக்கலாம், இல்ல எக்கனாமி ரிலேஷனா இருக்கலாம், ட்ரேட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், எதுவோ வேணா இருக்கலாம். அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஸை நம்ம படிப்போம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல. ஓகே, ஸோ அப்போ இங்க டிஃபென்ஸ் பேசுறது யூஎஸ், இந்தியா இந்த மாதிரி எல்லாமே பேசுறாங்களே, அப்போ இந்த ஆர்டிக்கிளை நம்ம படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய வேலை, ஹெட்லைன்ஸை ரீட் பண்றீங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் பிரைட்டா தெரியுதோ அதெல்லாம் ரீட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அதை சிலபஸோட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. சிலபஸுக்கு அது இம்பார்ட்டண்டா இல்லையா? ஆமா, இது இம்பார்ட்டன்ட், ஸோ டிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ படிக்க வேணாம், ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பீகார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசியிருக்காங்க. அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் விமன்க்கு இன் என்டிஏ மேனிஃபெஸ்டோ. ஸோ என்டிஏ அப்படிங்கிறது ஒரு என்னது, ஒரு பாலிட்டி, ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அப்ப இதை நம்ம படிக்கணுமான்னு கேட்டா வேண்டாம், படிக்க வேண்டாம். ஸோ என்டிஏ பத்திலாம் நம்ம படிக்க வேண்டாம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் நீங்க இப்ப ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் படிக்கிறதுனாலதான் உங்களுக்கு என்ன ஆகுது, 2 hours ஆகுது. சரியா? ஸோ இதை வந்து உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல யூபிஎஸ்சி கேட்க போறாங்களான்னு கேட்டா கிடையாது, கேட்க மாட்டாங்க. ஸோ யார் இதை படிக்கலாம்? நீங்க வந்து ஒரு இதை பத்தி, ஒரு கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்தியாவோட பாலிட்டி நம்ம படிப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம், நம்ம படிப்போம். பட் ஒரு கட்சி சார்ந்த விஷயங்கள் நமக்கு வேணுமானா வேண்டாம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. And then coming to the next one, Khalid two more say no proof linking them to Delhi riots. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிஸ்ட் குரூப் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். காலிட் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா இந்த காலிட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கும் டெல்லி ரியாட்ஸுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இது வந்து ஆமா நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், பட் இங்க வந்து எந்த ஒரு பெரிய விஷயமும் நம்மளுக்கு கொடுக்காதனால நம்ம வந்து இங்கே இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எங்க நம்மளுக்கு கில்ட் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது கில்ட் வரும். அந்த கில்ட் வந்து தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் நீங்க படிக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு நீங்க எல்லாமே படிக்கும்போது புதுசா தெரியும். ரைட்டா? ஆஃப்டர் தட் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போன வாரம் என்ன நியூஸ் நீங்க படிச்சீங்களோ அதோட கண்டினியூவேஷனோ இல்ல அதோட சின்ன அப்கிரேடட் வெர்ஷனோ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபாலோ ஆகும். அப்போ நீங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு, நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறப்போ இதை ஸ்கிப் பண்ணிட்டு போறது தப்பு கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க திரும்ப அந்த விஷயத்த படிக்க தான் போறீங்க. அன்னைக்கு அது இம்பார்ட்டன்டா இருக்கும்போது நம்ம அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கில்ட் வந்து வேண்டாம். ரைட்டா? அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் cannot force lawyers to reveal client info, say சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயத்துக்குள்ள வர்றாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல இதெல்லாத்தையும் நம்ம மெயின்ஸ்ல கோட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ மெயின்ஸ்ல வந்து நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், புதுசான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். எல்லாரும் ஒரே ஆன்சர் தான் எழுதுவாங்க. யாருக்கு அதிகமான மார்க் கிடைக்கும்னா, நீங்க எக்ஸாம்பிள்ஸை வந்து உங்களுக்கு கரெக்டா யூஸ் பண்ண தெரியும் போது உங்களுக்கு வந்து மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் ஆகும். சரியா? அந்த எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம வந்து அங்கங்க யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, அப்ப இந்த ஆர்டிக்கல் நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டிக்கல். அண்ட் பொல்யூஷன் டேட்டா cannot be manipulated. ஸோ இந்த மாதிரி சிட்டி ஆக்சுவலி இப்போ வந்து என்கிட்ட டெல்லி வெர்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிட்டி நியூஸை படிக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தேவை கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா சிட்டிஸ்க்கும் அது வந்து மாறும். டெல்லியில இருக்கவங்களுக்கு இந்த பேஜ் இருக்கும், மதுரையில் இருக்கவங்களுக்கு வேற பேஜ் இருக்கும், சென்னையில் இருக்கவங்களுக்கு வேற இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேன் இந்தியா நேச்சர் கிடையாது. அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க உங்க சிட்டி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நீங்க படிக்கலாம். எப்போ படிக்கலாம்னா, அதையும் நீங்க எத்திக்ஸ்ல இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு ரிலேட்டடா நான் என்னோட சிலபஸ் ரிலேட்டடா ஏதோ ஒன்று சிட்டி நியூஸ் இருக்கு அப்படின்னா, இந்த முனிசிபல் பத்தி கொடுத்துக்கிறது இல்லை இந்த பொல்யூஷன் பத்தி கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டாஸ். பட் அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். ஸோ அதுக்காக ஒரு கேஸ் ஸ்டடி ரேஞ்சில் படிச்சுக்கோங்கன்னு தவிர்த்து ஒரு ப்ரிலிம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் டு கிராண்ட் ரெகக்னிஷன் டு பிரைவேட் ஸ்கூல் லொக்கேட்டட் இன் நான் கன்ஃபர்மிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சொசைட்டல் அப்லிஃப்ட்மெண்ட்.
ரைட். ஸோ நான் கன்ஃபார்மிங் ஏரியாஸ்ல இருக்கிற ஸ்கூல்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெல்கமிங் அப்ரோச். இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து GS1ல இந்தியன் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து நம்ம கோட் பண்ணி எழுதுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூஸ் பேப்பரை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து நீங்க யூபிஎஸ்சி படிக்கிற ஒரு பர்சனா இருந்தா உங்களுக்கு சிலபஸ் மைண்டுக்கு வரணும், உங்களோட கொஸ்டின் பேப்பர் மைண்டுக்கு வரணும், உங்களோட ஆன்சர் பேப்பர் மைண்டுக்கு வரணும். ஸோ இந்த ஹெட்டிங்கை என் கொஸ்டின்ல ப்ரிலிம் கொஸ்டின்ல எங்கேயாவது கேட்பாங்களா, மெயின் கொஸ்டின்ல எங்கேயாவது கேட்பாங்களா, இல்ல என்னோட ஆன்சர் ஷீட்ல நான் எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா, இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுச்சுன்னா நீங்க அந்த ஆர்டிக்கலை படிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த ஆர்டிக்கலை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க டு எண்ட் ஸ்ட்ரைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேரளா செக்ரட்டரியேட். ஸோ இந்த இடத்துல இந்த கேரளா செக்ரட்டரியேட் தேவையில்ல, நீங்க வந்து எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் யாரு, இது வந்து நமக்கு தேவை. ஸோ நம்மளோட NGOs அண்ட் அதர் கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் நம்ம சிலபஸ்ல. ஸோ அதுக்கு வந்து இது வந்து தேவை. ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸ்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஆர்டிக்கலை நீங்க ஃபுல்லா படிக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஸ்ட்ரைக் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆஷா ஒர்க்கர்ஸ்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரைட். அண்ட் தென் ஸ்பார்க்ஸ் ப்ரொடெஸ்ட் டெத் லிங்க் இதெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன நியூஸ் தேவை கிடையாது. அண்ட் ஸ்டேட்ஸுமே அப்படிதான். உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா ஸ்டேட்ஸ் வந்து படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு அப்படின்னா மட்டும் படிங்க. இல்ல உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு அப்படின்னா மட்டும் படிங்க. மற்றபடி அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இங்க ஸ்டாலின் அலைஸ் ஹிட் அவுட் ஆர் மோடி ஃபார் ரிமார்க்ஸ் இன்சைட்டிங் எனிமிட்டி பிட்வீன் தமிழ்ஸ் அண்ட் பீகாரிஸ். ஸோ தமிழ்ஸ்க்கும் பீகாரிஸுக்கும் ஏதோ ஒரு எனிமிட்டி காஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து மோடியை வந்து ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து ஒரு ஹிட் பண்றாங்க, ஒரு 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 அலிகேஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையே கிடையாது. ஓகே. இது வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும் நம்மளோட பாலிடிக்ஸ்ல. இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஓகே. ஸோ இந்த இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஸோ ராஜஸ்தான் காங்கிரஸ் டு அப்பாயிண்ட். ஸோ காங்கிரஸ்ன்னு வருது, வேண்டாம். ஆனா இங்க பாருங்களேன், SIR அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. ஸோ இந்த SIR இந்த நியூஸ் பேப்பரை மட்டும் நீங்க எடுத்து பாருங்களேன். இந்த SIRங்கிற வேர்டு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். இங்க ஒரு SIR இருக்கு, இங்க ஒரு SIR இருக்கு, ஐ வில் ஷோ யூ. இன்னொரு இடத்துல வேற எங்கேயாவது SIR இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஹாட் டாபிக். இந்த SIR அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு 2 or 3 டைம்ஸ் நீங்க வந்து ரிப்பீட்டடா ஒரு வேர்டை பாக்குறீங்க நியூஸ் பேப்பர்லனா அதுதான் ஹாட் டாபிக். ஸோ இந்த ஹாட் டாபிக் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இந்த SIR அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்தே பேசிட்டு இருக்காங்க இல்லையா, நிறைய பேரோட பேரை வந்து எடுத்துட்டாங்க, அந்த எலக்டோரல் ரோல்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பத்தின ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி ஹாட் டாபிக்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தனியா வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து அடுத்து கன்சாலிடேட்டட் ரிவிஷனுக்கு போகும்போது நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியா ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரி, அதுக்காக இந்த SIR வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் கமிங் டு ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஃபிலிம் பிரேக் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வேணாம். தேஸ்பூர் யூனிவர்சிட்டி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் VC அவுட்சர். ஸோ VC வைஸ் சான்சலர் அவுட்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு நாள் தான் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு நாள் தேஸ்பூர் யூனிவர்சிட்டி பத்தி ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வருது அப்படின்னா அன்னைக்கு நீங்க அதை வந்து படிச்சுக்கலாம். இன்னைக்கு இது வந்து தேவை கிடையாது. அண்ட் இட் இஸ் அ க்ரூஷியல் நவம்பர். ஓகே, காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க, வேண்டாம். ஸ்பீக்கர் 6 டைம் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஃபார் டிஃபெக்ஷன் ஹியரிங். இது வந்து பாலிட்டி. ஓகே, இது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது, இது வந்து பாலிட்டி. ஸோ இதுக்குள்ள இப்ப ஸ்பீக்கரோட பேரோ யாரு வந்து என்ன பண்றாங்க இப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னா தேவை கிடையாது, அது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனா ஸ்பீக்கர் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட டைம் கேட்கறாங்க, டிஃபெக்ஷன் ஹியரிங்காக டைம் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாலிட்டி கான்செப்ட் வருது, டிஃபெக்ஷன் ஹியரிங் அப்படிங்கிறது. ஸோ டிஃபெக்ஷன் ஹியரிங் அப்படின்னா என்னங்கிற ஒரு பாலிட்டி கான்செப்ட் நம்ம படிச்சுக்கலாம். அது போக இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நியூஸஸ் நீங்க ரியல் டைம் நியூஸ் படிக்கும்போது நம்ம பாலிட்டியில இந்தியன் பாலிட்டிலையும் ஸ்பீக்கர் பத்தி படிப்போம். ஆனா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்னவாகும், ஸ்பீக்கரோட ரியல் டைம் அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறாங்கன்னா எஸ் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி டிஃபெக்ஷன் ஹியரிங்காக ஸ்பீக்கர் வந்து டைம் கேட்டாங்க, அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை படிச்சுக்கலாம். ஓகே. அது ஒண்ணு வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம், போதும், வேற எதுவும் இல்லை.
அண்ட் எடிட்டோரியல், கம்மிங் டு த எடிட்டோரியல், உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான, ஹிந்துலயே ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட்டா எல்லாரும் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா இந்த எடிட்டோரியல் பார்ட் தான். ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினம் ஒரு எடிட்டோரியல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு வந்து 4 எடிட்டோரியல், எப்பவுமே வந்து உங்களுக்கு ஹிந்துல 4 எடிட்டோரியல்ஸ் வரும். இங்க பாருங்க, சைனீஸ் செக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கன்சென்ட் இஸ் ஆல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் ட்ரம்ஸ் அ பாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்டிங் பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபார் அ போர்ட் ஆஃப் பீஸ் அண்ட் சஸ்டைனபிள் செக்யூரிட்டி, இப்படி 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து யூஎஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்டிங் பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த வெப்பன்ஸ் ரிலேட்டடான விஷயம் எல்லாம் பிடிச்சதுன்னா நீங்க இதை சூஸ் பண்ணலாம். இல்ல செக்ஷுவல் வயலன்ஸ் பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் ஃபார் சர்வைவர்ஸ். ஸோ இந்த சர்வைவர் செக்ஷுவல் அசால்ட் நடந்ததுக்கு அப்புறம் சர்வைவர்ஸ் வந்து எப்படி என்ன அவங்கள பத்தின ஒரு விஷயம் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சைனீஸ் ஹேஸ் என்ட்ரன்ஸ் இட் செல்ஃப் as the world's foremost factory. ஸோ சைனாவோட அந்த மார்க்கெட் பத்தி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டா நான் ஸ்மூதா வந்து என்னோட மொமெண்டம் ரைஸ் பண்ண போறேன், நான் எல்லாத்தையுமே படிக்கிறேன் பட் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த செக்யூரிட்டி, பீஸ், சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரி எனர்ஜி ரிலேட்டடா இல்ல இந்த சொசைட்டி ரிலேட்டடா இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு போனீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஸோ நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஹிந்து வந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ பிளஸ் இவங்க யார் அப்படின்னா ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ரைட்டா? அப்ப இவங்க எழுதுற லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப நமக்கெல்லாம் புரியுற மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டும் இன்னைக்கு வந்து நீங்க லைன் பை லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆர் 20 மினிட்ஸ் எடுத்துக்கிற அளவுக்கு நீங்க லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க. அதுல வந்து கொஞ்சம் கீ ஹைலைட்ஸ், நான் தனியா வந்து எடிட்டோரியல் எப்படி நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அந்த லைன் பை லைனா புரிஞ்சுக்கிட்டு ஆஃப்டர் தட் ஒரு சம்மரி மாதிரி, ஒரு கதை மாதிரி உங்களால அதை சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். அந்த கதை மாதிரி சொல்லி அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தா நீங்க தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அவ்வளவுதான் எடிட்டோரியல். தினம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா நம்ம ஒரு 2 எடிட்டோரியல் படிக்கிற அளவுக்கு வந்தா இஸ் எனஃப். ஓகே. 4 எடிட்டோரியலையும் படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து டாபிக்கை சூஸ் பண்ண தெரியணும். இன்னைக்கு நான் இதை படிக்கிறேன், இப்ப நாளைக்கு வந்து இதே டாபிக் இதே மாதிரி ஆங்கிள் படிக்காம நாளைக்கு வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன் பத்தின நியூஸ் இருக்கு அப்படின்னா நான் அதுக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஸோ உங்களுக்கு எல்லாத்த பத்தின நாலேஜும் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துலயுமே உங்களுக்கு எந்த கில்ட்டும் வேணாம். 4 கொடுத்துருக்காங்க நான் ஒண்ணுதான் படிக்கிறேன் அப்படிங்கிற கில்ட்டே வேணாம். கண்டிப்பா அதை பத்தி இன்னொரு இடத்துலயும் கொடுப்பாங்க, அங்க நம்ம படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. இந்த டைம்குள்ள படிச்சு முடிக்கணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நோட்ஸ் எடுக்கணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த ஃப்ளோல நீங்க போங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணிட்டே போங்க. நம்ம 30 டேஸ் எடுத்திருக்கோம்ல, இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பரை கையில எடுத்தாலே அது வந்து ஒரு கோல் தான், ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அது போதும். நாளைக்கு நான் ஒரே ஒரு எடிட்டோரியல் மட்டும் படிச்சு பாக்குறேன் அப்படி சொல்லி நீங்க படிச்சு பாருங்க. அடுத்து நான் இன்னைக்கு எடிட்டோரியல் படிக்கல, நான் மத்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் படிக்கிறேன், நான் ஒரு வாரம் நான் படிக்கிறேன். ஏதாவது ஒரு வெப்சைட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் படிச்சதெல்லாம் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டண்டா எடுத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து அதுக்கு ரிலேட்டடா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இட்ஸ் ஆல் த மோல்டிங் ப்ராசஸ் தான், ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அதை என்ஜாய் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். அண்ட் வாட் அபவுட் த கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னா, இந்த கிரவுண்ட் ஜீரோவெல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு என்னைக்காவது நீங்க ரொம்ப போர் அடிக்கும் போது நீங்க எடுத்து படிக்கலாம். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, எஸ்ஏ எழுதுறதுக்கு, எத்திக்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் தினம் நம்ம படிக்கிறதுக்கு இது டைம் இருக்காது. சரியா? அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா நிறைய கிரவுண்ட் ஜீரோஸ் வரும். நீங்க ஏதாவது ஒன்று இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வந்து படிச்சு பாருங்க. ஓகே. அண்ட் எங்க இருந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த நியூஸ் பேஜ்ல இருந்து தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நியூஸ் பேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிறதோட கண்டினியூஷன் கொடுத்துருப்பாங்க. அது போக நம்மளுக்கு சில நியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் நீங்க எப்போல்லாம் ஒரு காங்கிரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிற நேம் வருதோ அங்கெல்லாம் நீங்க வந்து ஒமிட் பண்ணிடலாம். மற்றபடி இம்பார்ட்டன்ட் நியூஸை மட்டும் கவர் பண்ணா போதும். ஸோ சீக் பில்கிரிம்ஸ் டு கெட் விசா டு டிராவல் டு பாகிஸ்தான், அ சென்டர் ரிவோக்ஸ் பேன்.
ரைட். ஸோ சீக் பில்கிரிம்ஸ்லாம் வந்து விசாக்கு வந்து வர்றாங்க. எதுக்கு? பாகிஸ்தான் போறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்ப சென்டர் வந்து இந்த பேன் அங்க போறதுக்கான பேனை வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. அதனால சீக் பில்கிரிம்ஸ் வந்து விசாக்காக அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் தான் இது. ஸோ நீங்க இது வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது வந்து கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பத்தி பேசுது, சீக் பில்கிரிம்ஸ் பத்தி பேசுது. ஸோ ஏன் வந்து சென்டர் வந்து இந்த பேனை ரிவோக் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஏன் பேன் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நீங்க இதை வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் Nehru's mistake on Kashmir caused decades of turmoil and pain for nation Modi. ஸோ மோடி வந்து மிஸ்டர் மோடி வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா காஷ்மீர் பத்தி பேசுறாங்க. ஸோ நேருவையும் காஷ்மீரையும் ரிலேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பேசுறாங்க. அதுவும் மிஸ்டேக்குன்னு சொல்றாங்க. அப்ப நேரு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதா மோடி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. அப்ப அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கறத நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் இவங்க மோடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டிக்கலை நீங்க ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, நாட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. அந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க. நேரு என்ன மிஸ்டேக் பண்ணாரு காஷ்மீர்ல, அது ஏன் வந்து இன்னும் பெயின் வந்து கொடுத்துட்டு இருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி ஆங்கிள் ஜஸ்ட் ஒரு கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த காலித் இஷ்யூ அதை பத்தி தான் வந்து பேசியிருக்காங்க இங்கேயும். ஸோ ஜஸ்ட் அப்போ ரெண்டாவது பேஜ்லயும் இது ஃபாலோ ஆகுது. ஸோ இட் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ அங்கே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம அது இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ணல. இங்கேயும் அது வரும்போது அது ஒரு 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 ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்டோட வருது அப்படிங்கிறப்போ இட்ஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். நம்ம இதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் கமிங் ஹியர் regime changes in nearby nations due to poor governance. ஸோ இந்த புவர் கவர்னன்ஸ்ங்கிற வேர்டு வந்தாலே நீங்க அந்த விஷயத்த படிச்சே ஆகணும். ஓகே, ஸோ புவர் கவர்னன்ஸ்னா என்ன, இப்போ குட் கவர்னன்ஸ்னா என்ன, இது வந்து உங்களுக்கு GS2ல வரும், எத்திக்ஸ்ல வரும், எல்லாத்துலயுமே வரும். அப்ப இந்த ஆர்டிக்கிளும் நீங்க வந்து படிக்கணும். ஓகே, ஸோ பக்கத்து நேஷன்ஸ் எல்லாத்தோட ரெஜிமும் சேஞ்ச் ஆகுது. எதனால சேஞ்ச் ஆகுது? அங்க இருக்கிற புவர் கவர்னன்ஸ்னால. ஸோ கவர்னன்ஸ் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற அந்த ரெஜிம்ஸ் எவ்ரி திங் வில் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இதுவும் நம்ம படிச்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பீகார் அசம்பிளி எலெக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா நீங்க இதெல்லாம் வந்து நியூஸ்ல பாத்துக்கோங்க. இதை படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட போற வழியில பீகார்ல என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்போசிஷன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து அப்பப்ப நியூஸ் சேனல் பார்த்து நீங்க வந்து வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிக்க வேணாம். அண்ட் சென்சஸ் செல்ஃப் எனுமரேஷன் ட்ரையல் ரன் டு பிகின் டுடே. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சென்சஸ் ஏன்னா நம்மளுக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ள நம்ம சென்சஸ் வந்து நடத்தணும். 2020ல நம்ம சென்சஸ் நடத்திருக்கணும். பட் நம்ம நடத்தல, கொரோனா அப்படிங்கிறதுனால. இன்னும் வந்து இப்ப 2025 ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சென்சஸை பத்தி ஸ்டார்டே பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்து அது செல்ஃப் எனுமரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. பட் சென்சஸ் என்ன, இந்த செல்ஃப் எனுமரேஷன் என்ன, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் நம்ம வந்து கொண்டு வர போறோம். எல்லாமே வந்து டிஜிட்டலா வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த 2020 இந்த அடுத்து வரப்போற சென்சஸே வந்து உங்களுக்கு என்னதான் ஒரு ஹாட் டாபிக் தான். எப்போ அதை பத்தின நியூஸ் பேப்பர்ல வந்தாலும் நீங்க வந்து அதை வந்து எடுத்து படிக்கிறது பெட்டர். ஓகே, அதை பத்தின நோட்ஸ் மேக் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சென்சஸ் பத்தி ஒரு விஷயம். அண்ட் Indian Railways to patronize Abor online store in a bid to encourage local artisans. ஸோ இந்த மாதிரியான விஷயமும் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு மெயின்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ இப்போ வந்து அபார் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அபார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த அபார் அப்படிங்கிற ஒன்று நம்ம ரீசெண்டா நியூஸ்ல பார்த்துட்டே இருக்கோம். வாட் இஸ் ரிலேட்டட் வித் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் அன் ஆன்லைன் ஸ்டோர். ஓகே, ஆன்லைன் ஸ்டோர் என்னது, இந்த மாதிரி லோக்கல் ஆர்டிசன்ஸ் கொடுக்குற பொருளோட ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான் இந்த அபார். அதை வந்து யாரு பேட்ரனைஸ் பண்ணியிருக்கா? இப்போ இந்தியன் ரயில்வேஸ் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸ். ப்ரிலிம்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட், மெயின்ஸுக்கு நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து படிச்சுக்கலாம். அண்ட் பிஸ்னஸ்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டா பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ வந்து RBI பத்தி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. நம்ம நம்மளோட எக்கனாமி சிலபஸ்ல நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வருவாங்க. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் பேரெல்லாம் இங்க எங்கேயாவது பாத்தீங்க, இல்ல நம்ம எக்கனாமில படிக்கிற கான்செப்டை பத்தி இங்க ஏதாவது ஒன்று பாத்தீங்கன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட். மற்றபடி இப்போ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல ரிவர்ஸ் ரெப்போ இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இல்ல மணியோட வேல்யூ இப்படி ஆகுது, அந்த மாதிரி இல்ல ஏதாவது ஒரு
என்ன சொல்றது, ஏதாவது ஒரு செக்டார் பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரயில்வே செக்டார் இல்ல அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அது இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க இந்தியா செல்லுலார் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அசோசியேஷன் ஐசிஏ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்ஏ குளோபல் செமி கண்டக்டர் அலையன்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் ஒரு ஈகோ சிஸ்டம், சிப் ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்றாங்க. அப்ப இது வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு எக்கனாமில, இது வந்து இம்பார்ட்டன்ட். மற்றபடி அந்த இப்ப நாராயணா பைஜ் யூகே ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. க்ரூட் கண்டாமினேஷன் கண்டைன்ட் ஹெச்பிசிஎல். ஸோ ஹெச்பிசிஎல் அப்படிங்கிற கம்பெனி பத்தி கொடுத்துருக்காங்க. க்ரூட் கண்டாமினேஷன். ஸோ க்ரூட் கண்டாமினேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி அது தேவை கிடையாது. ஸோ லெட்ஸ் ஸ்கிப். அண்ட் இது பாத்தீங்களா, ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப் டு AI set to tap Tata Sons Singapore Airlines for up to 10,000 crore. இது பியூர்லி ஒரு கமர்ஷியலான நேச்சர். இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இல்ல நமக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் வரப்போகுதுன்னா இல்ல. பட் என்ன ரிலேஷன் வரலாம் அப்படின்னா, இந்த ஏர்லைன்ஸை வந்து 10,000 crores அவங்க கொடுக்கறது, அவங்க மாத்திக்கிறதுனால நமக்கு என்ன இம்பாக்ட் வரப்போகுது, அதோட பிரைஸ் கம்மியாக போதா கூடாக போதா, இந்த மாதிரி ஒரு அவுட்லே மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அண்ட் கம்மிங் டு த வேர்ல்டு வந்து திருப்பி அதே விஷயம்தான். ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற டைஸ் பத்தி, இப்ப ஏபிஇசி மீட் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ ஏபிஇசி அப்படிங்கிறது ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சமிட். அப்ப நீங்க இங்க வந்து இவங்க என்னெல்லாம் பண்றாங்கிறது இல்ல, அந்த ஏபிஎஸ்சி மீட் பத்தி தெரிஞ்சுக்கணும். டு டிஃபெண்ட் குளோபல் ஃப்ரீ ட்ரேட். அப்ப குளோபல் ஃப்ரீ ட்ரேடுங்கிறது என்ன? இந்த ஏபிஇசி மீட்ல ஏன் குளோபல் ஃப்ரீ ட்ரேட் பத்தி பேசுறாங்க, அதுவும் சை ஏன் பேசுறாரு? சவுத் கொரியா பிரசிடென்ட் இருக்காரு, சைனீஸ் பிரசிடென்ட் ஜை ஜின்பிங் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி ஏபிஇசி மீட்ல பேசுறாங்க. குளோபல் ஃப்ரீ ட்ரேட் இது வந்து உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்ணும்? நீங்க தனியா அந்த ஏபிஎஸ்சி பத்தி படிக்கலாம். பட் நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு அங்க போய் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல வந்து ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிஎஸ்ல வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரி பத்தி அவங்க வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன ஞாபகம் வரும்? எஸ், ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல இப்படி கொரியன் பிரசிடென்ட் லீ ஜா முங்கும் சைனீஸ் பிரசிடென்ட் ஜை ஜின்பிங்கும் நம்ம வந்து பண்ண மாதிரி அப்ப இப்போ ரீசெண்டா எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. அப்ப இது வந்து ஆப்ஷனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஒரு எஜுகேட்டட் கெஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல இருந்து இந்த ஆர்கனைசேஷன் படிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து படிக்கணும். அண்ட் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அவங்கள பத்தி பிரிட்டிஷ் பத்தி நம்மளுக்கு எதுக்கு? அண்ட் மை ஒய்ஃப் இஸ் நாட் அ கிறிஸ்டியன், இதுவும் நமக்கு தேவை கிடையாது. அப்போஷன் அதுவும் நம்மளுக்கு வேண்டாம். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இவ்வளவுதான் வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து கவர் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நான் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னா எப்படி வந்து ஒரு நியூஸ் பேப்பரை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்படியே இம்பார்ட்டன்ட்னாலும் நம்ம இயர் எண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த இயர்ல நடந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸை வந்து படிச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸ் கொஸ்டினும் கேட்குறாங்க, அதுக்காக நம்ம அப்போ கன்சர்வேட்டிவாக படிச்சுக்கலாம். இப்போ வந்து தேவை கிடையாது. பட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா நீங்க வந்து படிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ஆல்மோஸ்ட் ஒரு 22 பேஜ் இருக்கு. அந்த 22 பேஜையும் நம்ம கோ த்ரூ பண்ணி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 டாபிக்ஸ் தான் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். இந்த 10 டாபிக்ஸை வந்து ஒவ்வொரு டாபிக்குக்கும் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னா இந்த 10 டாபிக்ஸை நீங்க ஒரு 50 மினிட்ஸ்ல படிச்சிடலாம், 1 ஹவர்ல படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரீக்வெண்டா நீங்க அடுத்து போக 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 அந்த 50 மினிட்ஸே ஒரு 30 மினிட்ஸா கன்வெர்ட் ஆகும். அப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்க இந்த நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். இன்னொரு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு எடிட்டோரியல் கவர் பண்ணிடலாம். மினிமம் 1 ஹவர், ஓகே சாரி மேக்ஸிமம் 1 ஹவர்ல உங்களால இந்த நியூஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை தான் வந்து நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஓகே, என்னால இந்த 22 பேஜ் நியூஸ் பேப்பரை ஒரு ஷார்ட் டைம்ல எஃபிஷியண்டா, ஷார்ட் டைம்ங்கிறது இங்க கோல் கிடையாது, எஃபிஷியன்சி தான் கோல். நமக்கு அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து எவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் கோல். எப்படி நம்ம அதை படிச்சோங்கிறது தான் கோல். சும்மா நம்ம ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு போறோம் அப்படின்னா அது வந்து கோல் இல்லை. இப்போ நம்ம பண்ணோம்ல, அது வந்து கோல் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் டேக்கான கோல். ஹெட்லைன்ஸை பார்க்கணும், அதுல வந்து சிலபஸ் படி எதெல்லாம் படிக்கணுங்கிறத பிரிச்சு எடுக்க தெரியணும். ஓகே, இப்ப பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம படிக்க போயிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே கோல். ஐ ஹோப் நீங்க அதை வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.